உங்களுடைய பசங்களுக்கு சின்ன வயசுலயே பணம் பத்தி சொல்லி கொடுக்கிறது ரொம்பவே அவசியம். அதுதான் அவங்க எதிர்காலத்துல ஒரு பொறுப்பான குடிமகனா இருக்க உதவும். சும்மா பணம் செலவு பண்றது மட்டும் கிடையாது, அதை எப்படி சம்பாதிக்கணும், சேமிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முதல்ல பசங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை கத்துக் கொடுங்க. அவங்களுக்கு கிடைக்கிற உண்டியல் பணத்தை உடனே செலவு பண்ணாம ஒரு உண்டியல்ல இல்லனா ஒரு சின்ன சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட சொல்லுங்க. எதுக்கு சேமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டார்கெட்டை அவங்க கிட்ட வைக்க சொல்லுங்க. அடுத்தது பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கத்து கொடுங்க. சும்மா கொடுக்காம ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சா பணம் கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு வீட்டு வேலையில உதவுறது, அப்படி இல்லைன்னா நல்ல மார்க் எடுக்கிறதுன்னு. அப்போதான் பணத்தோட மதிப்பு அவங்களுக்கு புரியும். அப்புறம் பசங்களுக்கு பட்ஜெட் போட கத்து கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அதுல ஒரு பகுதி சேமிப்பு, ஒரு பகுதி செலவு, ஒரு பகுதி மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு பிரிச்சு வைக்க சொல்லுங்க. இதுதான் அவங்களுக்கு நிதி குறித்த திட்டமிடலுக்கு முதல் பாடமா இருக்கும். கடைசியா முதலீட்டு பத்தி சொல்லி கொடுங்க. பணம் வளரும்னு கத்து கொடுங்க. உதாரணமா அவங்க உண்டியல்ல போட்ட பணத்தை விட அடுத்த மாசம் அந்த பணம் அதிகமா இருக்கும்னு காட்டலாம். கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தையை பத்தி சிம்பிளா சொல்லி கொடுக்கலாம். பெற்றோர்களாகிய நீங்க தான் அவங்களுக்கு முதல் ரோல் மாடலும் கூட. நீங்க எப்படி பணம் செலவு பண்றீங்க, எப்படி சேமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்துதான் அவங்க கத்துப்பாங்க. சின்ன வயசுலயே இந்த பழக்கத்தை கத்து கொடுத்தா அவங்க பெரியவங்களா ஆனாலும் பெரிய நிதி சிக்கல்ல மாட்ட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.